அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மக்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் லோக்பவனுக்கு வரலாம், என்னை சந்திக்கலாம், அரசோடு சேர்ந்து தீர்வு காணலாம் அப்படின்னு ஆளுநர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். நாங்களும் மக்கள் தானே அப்படின்னு திமுக, அதிமுக, பாஜகன்னு வரிசையாக தாவேக்க அரசு மீது குதிரை பேர குற்றச்சாட்டின் அடிப்படையில் சந்திச்சிருக்காங்க ஆளுநரை. ஆளுநர் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. ஏற்கனவே தினகரன் கொடுத்த புகார் இன்னும் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஆளுநர் மாளிகையில் இன்னும் மேலும் சில புகார்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. இன்னொரு புறம் தாவேக்க அரசில் தொடர்ந்து இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் அடுக்கிக்கிட்டே போகிறாங்களே. ஆல்ரெடி மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் ஊழல் நடந்துச்சுன்னு விசிக சார்பாக சொல்லப்பட்டுச்சு. இப்போது தாவேக்க கட்சி சார்பாகவே ஒரு ஊழல் புகார் வாசிக்கப்பட்டிருக்கு. இதில் விஜய் அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. விரிவாக பேசலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிரதீவி. வணக்கம் அழகு. முன்னாள் திமுக கூட்டணி கட்சிகள், இந்நாள் தாவேக்காவுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தாவேக்கால ஜாயின் பண்ணாங்க இல்லையா அந்த கட்சிகள்லாம், திமுக பொறுத்த வரைக்கும் எக்ஸ். ஆமாம். என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா, இங்கே வந்து விஜயோட ஆட்சிக்கு ஆதரவு தரல அப்படின்னா கவர்னரோட ஆட்சி வந்துடும். ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் சொல்ல வர்றேன். கவர்னரோட ஆட்சி வந்துடும், அது பாஜக மறைமுகமா ஆட்சி செய்யும்னு சொல்லிட்டு தான் இங்க இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் விஜய் ஆதரிச்சதா அவங்க பெருமையா பேசுறாங்க இல்லையா. இப்போவும் அதான் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி சிஎம் விஜயோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஆனா ஒன்றும் இல்லையா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 118 வந்திருக்கணும். ஆமா, இல்ல பெருவாரியா தனிப்பெரும் கட்சி அவர் தானே. நீங்க சொல்லிக்கிறீங்க சட்டப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி மெஜாரிட்டி கிராஸ் பண்ணல. திமுக ஆட்சியும் கிடையாது, அதிமுக கிடையாது. மெஜாரிட்டி கிராஸ் பண்ணல. ஆனா கூட்டணி கட்சிகள் ஆதரவோட அவர் சிஎம் இருக்காரு இல்லையா. அதுக்கு பேரலா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை, பேரலா ஒரு நிர்வாகத்தை கட்டமைக்கக்கூடிய வேலையை இப்போ ஆளுநர் சீரம் சிறப்புமா பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் இந்த அரசு அமைந்த 2 மாசம் தான் ஆக போகுது இல்லையா. அதுக்குள்ள இப்படி ஒரு சம்பவத்தை ஆளுநர் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. இப்படி தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி RN ரவி அறிவிச்சது கிடையாது. அவர் பல பிரச்சனைகள் பண்ணார். ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஆளுநர் அருளைகர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பேரலா நிர்வாகத்தை நடத்துற மாதிரி நீங்க லோக்பவன் மக்கள் மாளிகைக்கே மக்கள் அவங்களோட பிரச்சனையை தெரிவிக்கலாம். நாங்க அந்த பிரச்சனைகளை முதலமைச்சர் அரசாங்கத்திற்கு எடுத்துட்டு போயிட்டு சுமூகமான தீர்வை காண்போம்னு சொல்லியிருக்காரு. இது நம்ம சிஎம் செக்ரட்டரியேட்ல அந்த சிஎம் செல்லாம் இருப்பாங்கல்ல, சிஎம் ஸ்பெஷல் செல் இருக்கும்ல, அதுல தான் யூஸ்வலா மக்கள் பெட்டிஷன் அனுப்புவாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. அது கூட புகார் பெட்டி வெளில வச்சுட்டாங்க. அது சர்ச்சையானதுக்கு அப்புறம் இல்ல பழைய எடுத்துட்டாங்க. இப்போ கவர்னரோட ஆபீஸ்ல லோக்பவன்லயே ஒரு ஸ்பெஷல் செல் ஆரம்பிக்க போறாங்களோ, அப்ப யார்கிட்ட தான் புகார் கொடுக்கறது? எதுக்காக சிஎம் அப்படின்ற ஒருத்தர் இருக்கிற சமயத்துல எதற்காக கவர்னர் என்னமோ தமிழ்நாடு யூனியன் டெரிட்டரி மினிஸ்டர் போல, புதுச்சேரி மாதிரி ஒரு மத்திய யூனியன் டெரிட்டரியா இருக்கு இல்லையா, அதே மாதிரி யூனியன் டெரிட்டரி நினைச்சு ஆளுநரோட ஆட்சியை இங்க நிர்வாகப்படுத்தலான்ற மாதிரி ஒரு முயற்சி அருளைக்கர் எடுத்திருக்காரு. இதை தாவேக்க அரசு எப்படி கையாள போகுது? இப்போ மறைமுகமா ஆளுநர் ஆட்சி தான். அப்ப இந்த கூட்டணி கட்சிகள்லாம் எப்படி இந்த ஆளுநருக்கு கடுமையா விளக்கம் கொடுக்க போறாங்க? அதுக்கு தாவேக்க அரசாங்கம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகுது அப்படின்ற பல கேள்விகள் எழுந்திருக்கு. இல்லை, இந்த அரசோட ஆளுநர் ஃபிட் ஆயிட்டாருங்கிறதுக்கு அவர் சொல்லக்கூடிய விஷயங்களும் இந்த ஆய்வுகளும் தான் ஒரு உதாரணம். ஏன் அப்படின்னா, இந்த அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் ஆய்வுக்கு போகலாம், அமைச்சர்கள் ஆய்வுக்கு போகலாம், ஆனால் கட்சிக்காரங்களே ஆய்வுக்கு போனாங்க. வெள்ளை கோட்டு சூட்லாம் போட்டுக்கிட்டு ஆய்வுக்கு போறாங்க. அப்புறம் அமைச்சரனுடைய தந்தையெல்லாம் ஆய்வுக்கு போறாரு. அப்புறம் யாரோ ஆய்வுக்கு போறாங்க, எதுக்கோ ஆய்வுக்கு போறாங்க. அப்போ ஒரு ஆளுநர் ஆய்வுக்கு போக மாட்டாரா? அப்ப இது இயல்பு தானே, அரசோட நடைமுறையை தான் ஆளுநர் ரிஃப்ளெக்ட் பண்றாரு. அப்ப நம்ம அப்படித்தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ரெண்டாவது, தமிழக அரசனுடைய மாண்புக்கு உட்பட்டது, தமிழக அரசனுடைய அதிகார எல்லைக்கு உட்பட்ட எல்லாத்துலேயும் ஆளுநர் எப்படி மூக்க நுழைக்கலாம்? நீங்கள் சொன்ன மாதிரி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கம், அந்த மக்களால் தேர்வு செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் இந்த அரசை நடத்துகிறாங்கன்னு வச்சுங்களேன்.
அந்த அரசு பொறுப்பேற்று நடத்தும் பொழுது எங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நாங்கள் முதல்வர்கிட்ட போக போகிறோம், அமைச்சர்கிட்ட போக போகிறோம், அதற்குன்னு இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட போக போகிறோம். நீங்கள் யார் நடுவில் வந்து நாட்டாம பண்ணுறதுக்கு? இங்கே கட்சிகள் அடித்து கொள்ளலாம், திமுக அதிமுக தாவேக்காக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் அது எப்படி ஆளுநர்கிட்ட வந்து ஃபுல் பவரை கொடுக்க முடியும்? நீங்கள் யார்? நீங்கள் நாங்கள் ஓட்டு போட்ட தேர்ந்தெடுத்தீங்க, நாங்கள் உங்களை ஓட்டு போட்டு தேர்வு செய்யவே இல்லையே. நீங்கள் மத்திய அரசால் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கீங்க, அவ்வளவுதான். நீங்கள் எப்படி வந்து மதுரையில் போயிட்டு கலெக்டர்கிட்டையும் எஸ்பிகிட்டையும் ஆய்வு நடத்துவீங்க? அப்போ இங்கே வந்து நாங்கள் வந்து தீர்த்து வைக்கிறேன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? அதுக்கு தான் இங்கே சிஎம் இருக்காரு. இப்போ நீங்கள் சிஎம்மா? தேர்வு மக்களால் தேர்தல் சந்தித்து வெற்றி பெற்று வாங்க, உங்கள்ட்ட மனு கொடுக்குறோம். இவர் வந்து பிஎம் சிவாஜியில் ரஜினி சொல்லுவார்ல, போஸ்ட்மேன். அதாவது சென்ட்ரல் கொடுக்கறத போஸ்ட் வாங்கி சிஎம் கொடுக்கறது, சிஎம் கொடுக்குற கோரிக்கையை போஸ்ட் வாங்கி சென்ட்ரல் கொடுக்கறது. அந்த ஒரு பிரிட்ஜ் வேலை தான் கவர்னர் பார்த்துட்டு இருப்பாங்க. சிடிஆர் நிர்மல்குமார் பெரிய விமர்சனத்தெல்லாம் ஒன்றும் வைக்கல. அமைச்சர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து தலையிடக்கூடாதுன்னு தான் சொல்றாரு. அதற்கே கோவப்பட்ட பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா, இது வந்து எப்படி இப்படி பேச போகலாம், உங்களுக்கு எவ்வளோ வந்து தன்மையாக நடந்துக்கிட்டார் உங்ககிட்ட. திமுக அரசு இருந்த மாதிரி ஆளுநர் இருந்தார், உங்ககிட்ட வந்து தன்மையாக நடந்துக்கிட்டார், நீங்கள் சொன்னதெல்லாம் ஒரு வரி கூட மாறாமல் படித்து கொடுத்தாரு, இப்படி தான் நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்களான்னு கேட்குறாரு. இந்த நிமிடம் வரைக்கும் முதல்வர் ரியாக்ட் பண்ணல. இது வந்து ஏதோ ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் அவர் வந்து அவர் கூட நடித்த தலைவா படத்தினுடைய இப்போ இயக்குனர்லாம் சந்திக்கிறாரு, டைம் டு லீடு போட்டுக்கிறாரு. இந்த சந்திப்புகள்லாம் நடக்குது. இதுக்கெல்லாம் நேரம் தரக்கூடிய முதல்வர் மாநிலத்தினுடைய விழுமியங்கள் சார்ந்த ஒரு பிரச்சனை, மாநிலத்தினுடைய அதிகாரம் சார்ந்த ஒரு பிரச்சனை இன்னைக்கு கேள்விக்குறியாக்கப்படுதுங்கிறப்ப பதில் திறக்க மாட்டாங்க, வாய் திறக்க மாட்டேங்கிறாரு. இதற்கு பதிலாகத்தான் கம்யூனிஸ்டுகள் வந்து பேசுறாங்க. விசிக அமைச்சரவையில் இடம்பெற்று வன்னியரசு கருத்து தெரிவிக்கிறார் ஒழிஞ்சு முதல்வர் எந்த கருத்தும் சொல்ல மாட்டேங்கிறார். ஆனால் இதில் என்ன ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்க இல்லையா கூட்டணி தலைவர்கள்லாம் பேசுறாங்க அப்படின்ட்டு, அதில் தான் பெரிய சந்தேகமே இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு பேச்சு பேசுறாங்க, நாளைக்கு அப்படியே மாற்றி பேசுறாங்க. அது வந்து குறிப்பாக கம்யூனிஸ்ட் தலைவர்களாகட்டும், விசிக போன்ற இயக்கங்கள் இருக்கக்கூடிய தலைவர்கள் மாற்றம்னு புரிஞ்சுக்க மாட்டீங்களா? மாற்றம்னு எப்படி புரிஞ்சுக்க முடியும்? இன்னைக்கு வந்து ஏற்புடையது இல்லைன்னு சொல்றாங்க, நாளைக்கு அப்படியே உட்கட்சி பிரச்சனைன்னு மாறுறாங்க. அப்போ கூட்டணி கட்சிகள் மீது எப்படி வந்து நம்பிக்கை வச்சு ஒரு விஷயத்த பேச முடியும்? இப்போ அவங்களோட விஜயோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லணும் அப்படின்னா, சிஎம் விஜய்க்காக இவங்க வந்து பேசுறாங்க. மக்கள் கூட்டணி கடந்த திமுக இப்படி தானே பண்ணாங்க. சிஎம் விஜயோட குரலா கூட்டணி தலைவர்கள் ஒழிக்கிற மாதிரி தான் தெரியுது இல்லையா? அப்போ ஆனா அதை ஸ்ட்ராங்கா இது பண்ணாங்க அப்படின்னு பிரச்சனை இல்லை. இன்னைக்கு ஒரு இது சொல்றாங்க, இப்போ இவர் இருக்காருல்ல இந்திய கம்யூனிஸ்ட் செயலாளர் இவர் வீரபாண்டியன், அவர் வந்து ஒரு விஷயத்தை ஏற்புடையது இல்லைன்னு சொல்றாரு. அப்ப அவரோட கருத்துல அவரே ஸ்ட்ராங்கா நிப்பாரான்ற கேள்வி எழுது. நாளைக்கு எப்படி வேணா மறுபடியும் மாத்தி பேசலாம், தவறா புரிந்து கொள்ளப்பட்டன்னு சொல்லிட்டு அவரே வந்து விளக்கம் கொடுக்கலாம். அப்ப கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து அவங்களோட நிலைப்பாட்டை தொடர்ந்து மாத்தி பேசுறதுதான் இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையா. அதுக்கு ஒரே உதாரணம் என்னன்னா, திமுக அதிமுக கூட்டணி வைத்ததுன்னு சொன்னது இவங்க தான். திமுக அதிமுக கூட்டணி பத்தில எங்கள்கிட்ட பேசலன்னு சொன்னது இவங்க தான். தேர்ட் பார்ட்டி பேசினாங்கன்னு சொல்றது இவங்க தான். மறுபடியும் இந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னு சொல்றது இவங்க தான். எல்கே சுதீஷை கொண்டு வந்து லிங்க் பண்றது இவங்க தான். பேபி பேசுறது இவங்க தான். பேபியே பின்வாங்கிக்கிறதும் இவங்க தான். நமக்கு ஒண்ணுமே இதுல புரிய மாட்டேங்குது. அப்புறம் எப்படி நம்பிக்கை வரும்? இதுல பல தலைவர்கள் தடுமாறுறதையும் பார்க்க முடியுது. இப்ப எத்தனையோ பேர் அரெஸ்ட் ஆனதுக்கெல்லாம் விசிக சார்பாக கண்டனம் சொன்னாங்க. இப்போ நேற்று வந்து ஒரு டிஃபமேஷன் கேஸில் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்படுகிறார். அது குறித்து இந்த கூட்டணி கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன? இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கண்டிச்சிருக்கு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கைது இந்த டிஃபமேஷன் கேஸுக்கு இப்படி பலவந்தமாக கைது பண்ணியிருக்கணுமா? இந்த பொதுவாக டிஃபமேஷன் கேஸுக்கு இப்படி துரித கைதியில் கைதுங்கிறது நடக்காதுன்னு வச்சுங்களேன். அப்படி நடந்தால் எந்த பத்திரிகை ஊடகங்களாக இருக்கலாம், அல்லது பேச்சு சுதந்திரமாக இருக்கலாம், சமூக ஊடகங்களில் கருத்து பதிவிடுறவங்களாக இருக்கலாம், யாருமே வெளில நடமாட முடியாது. ஓகே, அவர் தப்பாக பேசிட்டாரு, ஆபாசம் பேசிட்டாரு, முதல்வர் உரிமையில் பேசிட்டாரு, கைது பண்ணுறாங்க. ஆனால் அந்த கைது எப்படிப்பட்ட கைதாக இருக்குது? பலவந்தமாக அழைச்சிட்டு போகிறாங்க, கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க, நீங்கள் ஜீப்பில் தான் ஏறணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஒரு போராட்டத்துக்கு பிறகு வெளில வராரு. இதே மாதிரி ஒரு சம்பவம் கடந்த திமுக ஆட்சியில் நடந்துச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் இருக்கார் இல்லையா, அவர் அன்றைய முதல்வர் ஸ்டாலினை மிக கடுமையாக பேசியிருந்தார், உரிமையில் பேசியிருந்தார். நீதிமன்றம் வந்து இங்கே அவர் வந்து கண்டிச்சிச்சு, இதே மாதிரி கண்டிச்சிச்சு, நீங்கள் வந்து ஒரு அமைச்சராக இருந்தீங்க, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி கண்டிச்சிச்சு. அதற்கப்புறம் உச்சநீதிமன்றம் வந்து இவர் போனார். உச்சநீதிமன்றம் வந்து இவருக்கு மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் பேசினாங்க. ஆனால் அதற்கு திமுக அரசு கைது நடவடிக்கையை நோக்கி நகரல. விமர்சனங்கிற அளவில் தான் பார்த்தாங்க.
அப்படி பார்த்துருந்தா எத்தனை பேர் கைது பண்ணியிருப்பீங்க? சரி, இன்னைக்கு இந்த அரசு எத்தனை பேர் கைது பண்ணியிருக்கு? சீமான் பேசாத பேச்சா விஜய் பத்தி? இந்த பக்கம் நெல்லு அந்த பக்கம் நெல்லு அப்படின்லாம் பேசியிருந்தாரு. நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு இவர் என்ன பேசுறாரோ, அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன பேசினாரோ, எந்த நடிகையை ஒப்பிட்டு பேசினாரோ அதே மாதிரி விஷயத்தான் அவர் பேசியிருந்தாரு. ஆனா அதெல்லாம் ஆட்சிக்கு முன்னாடிங்கிறதுனால அப்படி விட்டுருவாங்களா, அல்லது ஆட்சிக்கு பின்னாடி ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பேசுறது மட்டும்தான் நடவடிக்கை எடுப்பாங்களாங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. இப்ப இதையெல்லாம் தாண்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நேற்று இவர் கைது டெஃபமேஷனுக்காக நடந்திருந்தாலும் உள்ளுக்குள்ள என்ன வச்சு மிரட்டினாங்க, என்னை வந்து ராஜினாமா பண்ண சொல்லிட்டு தாவேக்கால இணைய சொன்னாங்க, 5 மணி நேரம் 6 மணி நேரம் இந்த ஒரு துன்புறுத்தல் எனக்கு கொடுத்தாங்கன்னு அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு, அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அப்போ இது குறித்து இந்த அரசோட நிலைப்பாடு என்ன? எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அரசு அப்படின்னா ஊத்தங்கரை எம்எல்ஏ சொன்னா மட்டும்தான் நடவடிக்கை பாயுமா? அப்ப திருச்செந்தூர் எம்எல்ஏ சொன்னா நடவடிக்கை பாயாதா? இன்னைக்கு திமுக சார்பாக ஆளுநரை சந்திச்சுட்டு அமைப்பு செயலாளர் RS பாரதி பேசுகையில் என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி வேப்பனஹள்ளி நாகர்கோவில் எம்எல்ஏ 2 எம்எல்ஏக்களிடம் பேரம் நடத்தப்படுது, 50 கோடி ரூபாய் வரைக்கும் பேசுறாங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றார், அபிஷியலாவே அவர் சொல்றார். அப்போ இது உண்மையா? ஏன்னா உண்மை இல்லாத பட்சத்தில் இவங்க திமுக எப்படி ஆளுநர்கிட்ட போய் புகார் கொடுப்பாங்க? அப்போ அந்த உண்மைத்தன்மை என்னங்கிறதாச்சும் இவங்க சொல்லணும்ல. இந்த அரசு உடனடியாக இந்த குதிரை பேருமே நடக்கக்கூடாதுன்னு இந்த அரசு நினைச்சிச்சுன்னா இதுல கான்சென்ட்ரேட் பண்ணும். குதிரை பேரும் நாங்க தான் பண்ணணும், நீங்க பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிச்சுன்னா அப்படி பண்ணுதா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரல இன்னும். ஆமா, இப்போ இன்னொரு விஷயம் என்ன பண்ணா, அர்லேக்கர் இருக்கார்ல, சமீபத்துல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து டெல்லியில பார்த்தாரு. பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி அவர் வந்து மதுரையில போய் ஆய்வு நடத்துறதாகட்டும், இன்னைக்கு வந்து நீங்க லோக் பவனுக்கே வந்து உங்களோட கஷ்டங்களை தெரிவிங்க, பிரச்சனைகளை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மக்களை என்கரேஜ் பண்றதாகட்டும், இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அவர் வந்து தமிழ்நாட்டில் ஃபுல் டைமா கவர்னர் ஆக்கிறதுக்கு அனைத்து நடவடிக்கைகளும் மத்திய அரசு மேற்கொள்றாங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது. நான் ஒரு கேரளாவில் ஆளுநராக இருக்காரு, தமிழ்நாட்டோட பொறுப்பு ஆளுநர் தான். இப்போ வரக்கூடிய நாட்களில் வந்து முன்னாடியே நிறைய விஷயங்கள் பேசினாங்க. நயினார் நாகேந்திரன் வந்து கேரளா கவர்னராக போட போறாங்க அப்படின்னு பேசப்பட்டது, அப்படிலாம் சில கருத்துக்கள் சொல்றாங்க. என்ன இருந்தாலும் தமிழ்நாட்டோடைய ஃபுல் டைம் கவர்னராக அர்லேக்கரை கொண்டு வந்துடணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் மத்திய பாஜக செயல்படுது. அதற்காக கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைலரை வந்து ஒரு அர்லேக்கர் ஓபன் பண்ணிட்டே இருக்காரு. என்னோட கவர்னர்ஷிப் எப்படி இருக்கும், என்னோட ஆளுமை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் பண்ணிட்டே இருக்காரு. எப்படி வந்து பன்வாரிலால் புரோஹித் வந்து தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டாரோ, ஒரு அதுக்கெல்லாம் மேல போயிட்டு எங்கள்கிட்ட நீங்க வந்து பிரச்சனைனா தெரிவிங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஓப்பனா பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ஃபுல் டைம் ஆளுநர் வந்தார் அப்படின்னா இவருக்கும் தாவேக அரசுக்கும் எப்படி ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆக போகுது, இவங்களுக்கு உள்ள பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா எப்படி வந்து டிவிக்கு கவர்மெண்ட் இவரை கையாள போறாங்க. ஏன்னா கவர்னர் அப்படின்றது பாஜகவோட பேக்கப்போட தான் வர்றாங்க. அவர் கவர்னர் எதிர்க்கிறது என்பது விஜய் வந்து பாஜகவை எதிர்க்கிறதுக்கு அப்படி கூட வச்சுக்கலாம் நம்ம. ஆனா எதிர்த்தா தானே அதெல்லாம் இது வரைக்கும் பெருசா எதுவுமே இல்லை. அதனால தொடர்ந்து எதிர்க்காம கவர்னரோடவே அவர் வந்து தொடர்ந்து பயணிக்க போறாரா, இல்ல கவர்னரோட செயல்முறைக்கு விஜய் எதிர்ப்பை தெரிவிப்பாரா அப்படின்றது வந்து வரக்கூடாது. ஆளுநர் RN ரவி தேசிய கீதம் பாடுங்க, சட்டசபை தொடங்குறப்ப தேசிய கீதம் பாடுங்கன்னு சொன்னாரு. அதை இப்ப தாவேக அரசு நிறைவேற்றுது. அப்புறம் எப்படி உங்க ஆளுநருக்கு எதிராக என்ன செய்ய போறாங்கிறது கேள்வி இருக்கு. ரெண்டாவது, குதிரை பேரும் புகார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒண்ணு. இப்ப சமீபத்துல வைகோ ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. முதல்வர் வந்து 2 பேர் ராஜினாமா செய்ய சொல்லிட்டு அவரே பிரச்சாரம் பண்றதா சொன்னாரு அப்படின்னாரு. மறுபடியும் திருத்திக்கிட்டாரு, இல்ல நான் அப்படி சொல்லல, நான் தான் ரிசைன் பண்ண சொன்னேன், முதல்வர் எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லியிருந்தார். எது எப்படியோ குதிரை பேரத்துக்கான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த 2 எம்எல்ஏக்களையும் ராஜினாமா செய்ய வைக்கிறதுக்கான ஏற்பாடு நடந்திருக்குங்கிறது முதல் விஷயம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதிமுக சார்பாக இப்ப விஜயபாஸ்கர்கள் போய் சேர்ந்தாங்க இல்லையா, அதுல ஒரு விஜயபாஸ்கர் வேதாரண்யத்தில் இருக்கக்கூடிய OS மணியனை தொடர்பு கொண்டு நீங்க வந்துருங்க, அமைச்சர் பதவி தயாரா இருக்குன்னு என்கிட்ட சொன்னாருன்னு இப்போ OS மணியன் அந்த விஷயத்த சொல்றாரு. அப்ப அவர் தரப்புலையும் ரொம்ப தெளிவா என்ன சொல்லப்படுதுன்னா குதிரை பேரம் நடத்தப்பட்டிருக்கு. ஏன்னா அவர் தான் அங்க எம்எல்ஏவா இருக்காரு. அப்ப எம்எல்ஏவா வந்து அங்க அமைச்சராகணும்னா இது ராஜினாமா பண்ணணும், இடைத்தேர்தல் வரணும், இங்க வெற்றி பெற்றா மறுபடியும் அமைச்சராக இருந்தான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இது ரெண்டுமே சாதாரண ஒரு நபர்கள் கொடுத்த யாரோ ஒரு குப்பனோ சுப்பனோ சொன்ன புகார் கிடையாது. முக்கியத்துவம் வாய்ந்த நபர்கள், அரசியலில் கோலோச்சுக்கிற நபர்கள், இவங்க 2 பேரும் கொடுக்குற புகார்ல உண்மை இருக்கா இல்லையானாச்சும் அரசு ஆராயணும்ல. ஒண்ணு உண்மை இருக்குன்னு சொல்லுங்க, அல்லது உங்க சொல்றதுல சும்மா சொல்றாங்க அரசியல் குற்றச்சாட்டுன்னு சொல்லுங்க. இப்படி எதுவுமே இல்லையா. ஆனா நீங்க செந்தில் பாலாஜி வழக்குல காட்டுற வேகத்துல 1% கூட இதுல காட்டாதது தான் நமக்கு சந்தேகமா இருக்கு. இப்ப நீங்க அவரை வந்து கைது பண்ணுங்க, அவர் இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க, 180 கோடி ரூபாய்க்கு பேரம் நடந்திருக்கலாம் சொல்றீங்க. அப்ப இவங்க சொல்லக்கூடிய புகாரினுடைய பின்னணி என்ன?
அதை பத்தி நீங்க பேசணும்ல. இப்ப இந்த 2 பேரும் சொல்றதுங்கிறது அவங்கள பொறுத்தே அது மாறுபடுது இல்லையா? அவங்க ஒரு வெயிட்டேஜான ஆளு பொலிட்டிக்கல்ல. அப்ப அவங்க குற்றச்சாட்டினுடைய தரம் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்னங்கிறது இந்த அரசு ஆராய்ந்து பார்த்து சொல்லணும். இப்ப போலீசாரெல்லாம் அந்த அரசியல் ரீதியா செயல்பட ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? அப்ப அவங்க இதையும் வந்து பார்த்து சொல்லணும் அப்படிங்கறத எதிர்பார்ப்பா இருக்கு. இப்போ அந்த குதிரை பேரம் என்பது தாவேக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியா மாறப்போகுதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அதனாலதான் இன்னைக்கு ஆளுநர் மாளிகையில போயிட்டு ஆளுநர் அர்லேக்கரை திமுக அதிமுக கட்சியை சேர்ந்தவங்க தான் சந்திச்சிருக்காங்க. குறிப்பா வந்து அந்த குதிரை பேரத்தை வந்து முடிவுக்கு கொண்டு வாங்க, குதிரை பேரத்துல ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 கட்சிகளும் வலியுறுத்தி இருக்காங்க. அதாவது அதிமுக என்ன சொல்றாங்க, வேற விஷயங்களை சந்திச்சிருக்காங்க. அதிமுக என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி திமுகவும் குதிரை பேரம் நடத்துறதா சொல்றீங்க இல்லையா? குதிரை பேரம் யார் நடத்தினாலும் தவறு தான், அது நம்மளே தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கோம். அப்போ அந்த குதிரை பேரம் இந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்துச்சு அப்படின்னா, ஏற்கனவே தினகரன் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணார். என்னோட கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ காமராஜ் வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் வீடியோ ஆதாரத்தோட பார்த்தோம். ஆனா அது எந்த நடவடிக்கை இதுவரை கவர்னர் எடுக்கப்படல. இப்போ அதுவும் மக்கள் பிரச்சனை தான். இல்ல கவர்னர் எடுக்காதோட பின்னணி என்ன? இப்ப தாவேக என்ன சொல்றாங்க, நாங்க திமுக அமைச்சர்கள் மீது, முன்னாள் அமைச்சர்கள் மீது நிறைய புகாரை கொடுக்கிறோம், ஆனா கவர்னர் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாருன்னு சொன்னாங்க. இன்னைக்கு முன்னாள் அமைச்சரை கைது செய்ய தொடங்கிட்டாங்க. முன்னாள் அமைச்சர்கள் இப்ப தலைமறைவா இருக்காரு செந்தில் பாலாஜி. முன்னாள் அமைச்சர் எஸ் சிவசங்கர் வந்து ஆஜராகி சம்மனுக்கு ஆஜராகி விளக்கம் கொடுத்துட்டு போறாரு. அப்போ கவர்னர் வந்து அனுமதிக்காம அது நடக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஏன்னா அவங்க சொன்னது முன்னாள் அமைச்சர்கள் நெருங்க முடியல, காரணமா ஆளுநர் மாளிகை இருக்கு, பாஜகவுக்கு திமுகவுக்கு ஒரு டீலிங் இருக்குன்னு சொன்னார். இன்னைக்கு இந்த டீலிங் இருந்திருந்தா அதெல்லாம் நடந்திருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது, இப்போ ஆளுநர் மாளிகையில தாவேக அரசு குதிரை பேரம் நடத்துதுன்னு ஒரு புகார் வந்து டிடிவி தினகரன்ல இருந்து திமுக இருந்து அதிமுக இருந்து எல்லாரும் கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த நிமிடம் வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அப்ப ஆளுநர் ஏன் நடவடிக்கை எடுக்க தயங்குகிறார்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ இதற்கு பின்னணி என்ன? இப்ப அவங்க சொல்ற அதே கிரைட்டீரியா இங்க பொருத்தி பார்க்கலாமா? கரெக்ட். நாம இப்போ என்னன்னா, செந்தில் பாலாஜி பத்தி பேசுனீங்க இல்லையா? இன்னைக்கு வந்து அதாவது சிஎம் விஜய் வந்து முடிவோடு இருக்கார். நான் கரூருக்கு போற டைம்ல அவர் ஜெயிலில் இருக்கணும், அதில் வந்து ரொம்ப கிளியராக இருக்கார் போல் இருக்கு. அதை தொடர்ந்து தான் சென்னை போலீஸார் வந்து ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு இருக்காங்க. அதை ஸ்பெஷல் டீம்லாம் போட்டு 2 பேரும் தேடிட்டு இருக்காங்க. இப்போ கரூரில் போயிட்டு செந்தில் பாலாஜியோட பெற்றோர் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட போயிட்டு சம்மன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி செந்தில் பாலாஜியும் அவரோட சகோதரர் அசோக்குமாரும் வந்து ஆஜராகணும்னு சொல்லிட்டு சம்மன்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்போ ஜூலை 10ஆம் தேதிக்குள்ள, ஏன்னா தீவிரமான தேடுதல் வேட்டை என்பது முடக்கி விடப்பட்டிருக்கு. 2 பேர் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அவங்க என்ன, அசோக்குமார் வந்து முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. இப்போ ஜூலை 10க்குள்ள அவங்க 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இங்க இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க ஃபுல்லா முழு வீச்சு செயல்பட்டு இருக்காங்க. அந்த நோக்கம் நிறைவேறுமா? கரூருக்கு போறது, விஜய் கரூருக்கு போனார் அப்படின்னா அதுக்குள்ள அரெஸ்ட் பண்ணப்படுவாங்களா அப்படின்ற பல கேள்விகள் எழுந்திருக்கு. கரூர் விவகாரம், செந்தில் பாலாஜி விஜய் போறாரு, அவர் தேடுறாங்க பார்க்குறாங்க, ஓகே. இந்த கரூர் விவகாரத்துல கொலை செஞ்சதே போலீஸ்காரங்க தான் அமைச்சர் ஆதவர்ஜனா சொல்றாரு. அப்போ இது யாருனுடைய அமைச்சரவையில கீழே இருக்கு? முதல்வருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதுதான் அந்த போலீஸ் மந்திரி. அப்ப அவங்க மீது என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? ஏன்னா அந்த காவலர்கள் கூண்டோட டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, கொலை பண்ணிருக்காங்கன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணலாமா? இப்ப இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு பேசலாமா? ரெண்டாவது, இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறப்ப அவங்களுக்கு அரசு பதவிகள், அதாவது அரசு பதவிகள் கொடுக்கறதாலாம் தகவல் வெளியாகுது. அதெல்லாம் கொடுக்கலாமாங்கிறதெல்லாம் இப்ப பெரிய ஒரு வாதத்தை கிளப்பி இருக்கு. இன்னொரு புறம் தாவேக அரசு மிஸ்டர் கிளீன் அரசாக இருக்கும் அப்படின்னு தான் தொடர்ந்து சொல்றாங்க. அரசு பணத்தை தொடமாட்டோம், தொட்டவங்களை விடமாட்டோம், தொடணும்னு நினைச்சவங்களே விடமாட்டோங்கிற அளவுக்கு பயங்கர பஞ்சா சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் பேசியிருந்தார். ஆனா அந்த அமைச்சரவையில தொடர்ந்து பல புகார்கள் வருது. அதுல ஒரு அமைச்சர் வந்து இந்த ஒயிட் பவுடர் சர்ச்சையா இருக்கலாம், அப்புறம் இன்னொரு எம்எல்ஏ மீது பாலியல் வன்கொடுமை புகாரா இருக்கலாம். இவங்க மீது எந்த நடவடிக்கை எடுக்கப்படலை. அதை தாண்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதனுடைய கூட்டணியில் அங்கம் வகிக்கிற தாவேக அரசினுடைய ஒரு கூட்டணியில் அங்கமா இருக்கக்கூடிய விசிகாவின் பொருளாளர் பாலாஜி சொன்ன ஒரு புகாருங்கிறது, மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் பணியிட மாறுதலுக்கு ஊழல் நடக்குது, அமைச்சர் ராஜீவனுடைய மாமனார் அதில் சம்பந்தப்பட்டிருக்காருன்னு ஒரு புகாரை கொளுத்தி போடுறாரு. அரசு மீது தவறான ஒரு விஷயத்தை சொன்னா ஒண்ணு அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும், அப்படி இல்ல உண்மைதான் அப்படின்னா அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்கணும். இது வரைக்கும் இந்த ரெண்டுமே எடுக்கப்படல. நீங்க இது ஒரு முதல் புகார், இது வரைக்கும் அப்படியே சைலண்டா ஆக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது புகார் என்னன்னா, இப்ப அரசு ரீதியாக வழக்கறிஞர்கள் நியமிக்கிறதுக்கு அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, பணம் வாங்கிட்டு தான் பண்றாங்க. தாவேக பாஷையில சொல்லணும்னா பார்ட்டி ஃபண்ட், அது எங்கெங்க போகுது அப்படிங்கிற விஷயம்லாம் இப்ப பேசப்படுது. குறிப்பா இதுல விழுப்புரம் மாவட்டம் அட்வொகேட் அணியினுடைய இணைச் செயலராக இருக்கக்கூடிய ஞான சௌந்தரி அவங்க வந்து ஒரு வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கில் என்னன்னா, இது மாதிரி நான் வந்து வழக்கறிஞர் ஆகணும், அரசு வழக்கறிஞர் ஆகிறதுக்கு விண்ணப்பிச்சேன். ஜூன் 5ஆம் தேதி அறிவிப்பாணை வந்துச்சு, 29ஆம் தேதி அப்ளிகேஷன் டைமுக்கான அந்த காலக்கெடு முடியுது. ஆனா அதற்கு அந்த 29ஆம் தேதி அன்னைக்கு வாட்ஸ்அப்ல ஒரு விஷயம் லீக் ஆகுது, இவங்க இவங்களுக்கெல்லாம் பதவி போட்டாங்க அப்படின்னு.
நான் மாவட்ட செயலாளர் மூலமாக போய் கேட்குறப்ப அவங்க வந்து ஒரு கூட்டு சதி பண்ணுறாங்க. அவங்க வந்து அரசு அதிகாரிகளோடையும் மாதிரி பொதுச் செயலாளர் வரைக்கும் இந்த விஷயம் போகுது. அவர் மேற்பார்வையில் தான் மாவட்ட செயலாளர் சில ரெஃபரன்ஸ் பண்ணுறாரு. அப்போ நான் வந்து ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த பெண், கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்தவள், என்னால் இந்த அரசு வழக்கறிஞர் பணிக்கு வர முடியல, அதற்கு கிட்டத்தட்ட 5-30 லட்சம் ரூபாய் வரைக்கும் லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்தை சொல்லியிருக்கிறது நம்மை போன்ற ஊடகங்களோ எதிர்கட்சிகளோ கிடையாது. அதே கட்சியை சேர்ந்த ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த பெண் ஒருத்தர். அதாவது எங்களுடைய மினிஸ்ட்ரியில் 8 பேருக்கு நாங்கள் தலித் அமைச்சரவை இடம் கொடுத்துருக்கோம்னு சொல்றவங்க இப்படி ஒரு பட்டியலின பெண்ணுக்கு துரோகம் செய்யலாமா? அல்லது அந்த அதில் அமைச்சராக பங்கேற்றக்கூடிய பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்கள் இதை பற்றி என்ன கருத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்போ இது தொடர்ந்து தொடர்கதையாயிட்டே வருது. இது நியாயமாங்கிற எதிர்வினையை டிடிவி தினகரன்லேருந்து எதிர்கட்சிகள் பலரும் முன் வச்சுட்டு வராங்க. கரெக்ட். இப்போ நீங்கள் விசிகா பற்றி கேட்டீங்க இல்லையா? இப்போ இடைத்தேர்தல் வரப்போகுது, அதுக்கு என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ சமீபத்தில் கூட விஜய் வந்து அவரோட கூட்டணி தலைவர்கள்லாம் சந்தித்து பேசினார் இல்லையா? அதில் என்ன சொன்னார் அப்படின்னா, வரக்கூடிய இடைத்தேர்தலில் எல்லா தொகுதிகள்லையும் தாவேகா போட்டியிடும், நீங்கள் வந்து டிமாண்ட் பண்ண வேண்டாம், உள்ளாட்சி தேர்தல்கள்லாம் இப்போ பார்த்து பிரிச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டதாக பேசப்பட்டது. ஆனால் இப்போ இடைத்தேர்தலையே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குறிப்பாக விசிகால் இருந்து ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, திருமாவளவனை வந்து டெப்டி சிஎம்மாக கொண்டு வாங்க, திருமாவளவன் டெப்டி சிஎம் ஆகணும் அப்படின்ற தீர்மானத்தை வந்து விசிகா நிர்வாகிகள் போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வரக்கூடிய இடைத்தேர்தலில் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, இடைத்தேர்தலில் சீட்டு கொடுத்து அவர் ஜெயிக்க வச்சு திருமாவளவன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவரை டெப்டி சிஎம் ஆக்கணும் அப்படின்ற கோரிக்கை, அப்படின்ற டிமாண்ட் வந்து விசிகாக்குள்ள பரவலா இப்ப கேட்கப்படுது, பரவலா எழுப்பப்பட்டு இருக்கு. ஆனா திருமா தொடர்ந்து சொல்லிட்டு வராரு, நான் அதை அன்னைக்கே சொல்லிட்டேன், எனக்கு திருச்சி கிழக்குல சீட்டெல்லாம் வேண்டாம்னு நிக்க விரும்பல. திருச்சி கிழக்குல வேணாம்னு சொன்னாரு. நான் 7 தொகுதி இருக்குல்ல. ஓஹோ, மேபி அவங்க டிமாண்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த டிமாண்டை நோக்கி தான் இந்த விசிகா வந்து நகர்றாங்க. தீர்மானம்லாம் போட்டு வலியுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தாவேகாட்ட திருமாவளவனுக்கு டெப்டி சிஎம் பதவி நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்டை வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதை எப்படி கூட்டணிக்குள்ள ஒரு புகைச்சலை ஏற்படுத்துது, அவங்களை எப்படி சிஎம் விஜய் கன்வின்ஸ் பண்ண போறாரு? ஏன்னா திருமாவளவன் ஓகே சொல்லிட்டார், இடைத்தேர்தலை கேட்க மாட்டோம் அப்படின்னு. ஆனா தொண்டர்களோட விருப்பம் தானே தலைவர் விருப்பமா இருக்கும். எனக்கு என்னன்னா, இவங்க கூட்டணி கட்சிகள் டிமாண்ட் அதிகரிக்கிறது, இந்த பக்கம் திமுக இன்னும் 6 மாசத்துல உங்க ஆட்சி முடிஞ்சிடும். இப்ப நேற்று அனிதா ராதாகிருஷ்ணனோட தான் சொன்னார், 6 மாசத்துல இந்த ஆட்சியை முடிப்போம் அப்படின்லாம் சொன்னார். இப்படி பேச பேச இன்னும் எத்தனை தொகுதியில் இடைத்தேர்தல் வரப்போகுதுன்னு தெரியலேன்னு எனக்கு பயமா இருக்கு. ஆல்ரெடி இப்படி சொல்றதுனாலதான் இடைத்தேர்தல் வருதாங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. ரெண்டாவது, கூட்டணிகள் மாறுவதற்கான சமிக்ஞையும் இப்ப தெரிய தொடங்கியிருக்கு. பாத்தீங்களா, இப்போ வந்து ஒரு பக்கம் டிடிவி தினகரன் முழுக்க அமைச்சர் ஆதவர்ஜுனாவை அவர் வந்து பொய்த்துறையின் அமைச்சராக இருக்கிறாங்கிற அளவுக்கு விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த அரசை கடுமையா விமர்சிக்கிறாரு. டே 1ல இருந்து திமுகவினர் அமைதியாக இருந்த பொழுதெல்லாம் இவர் தான் கடுமையான விமர்சனத்தை முன் வச்சார். இப்போ டிடிவி தினகரன் திரைப்பேரம் பேசுறது திமுக மட்டுமா, நீங்க இல்லையாங்கிற கேள்விகள் எல்லாம் வைக்கிறார். டிடிவி தினகரன் ஒரு புறம், இன்னொரு புறம் அனிதா ராதாகிருஷ்ணனுடைய கைதுக்கு அவரால் பலன் பெற்ற கடந்த காலத்தில் கூட்டணியில் இருந்த யாருமே குரல் கொடுக்கல. ஆனா நேரெதிராக அரசியல் செய்த அவர் புதிய நீதி கட்சி கிருஷ்ணசாமி அவர் கண்டிச்சு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அது மாதிரி பாமகவும் இதை வந்து சாஃப்ட் டோன்ல தான், இன்னும் பாமக 2 சைடும் போகாம ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்டஸ்லாம் இருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் இந்த பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு இன்னைய தேதியில. அதே டைம்ல தான் வந்து ஓபிஎஸ் தாவேகாவுக்கு வர போறதா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கான ஸ்டாலின் போலையா தாவேகாவுக்கு? ஏன்னா அடுத்து அவர் தான் இருக்காரு, இப்படியே. ஏன்னா இவங்க சொல்லக்கூடியதெல்லாம் ஓபிஎஸ் போகணும் அப்படின்னா அவர் இந்நேரம் போயிருந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இனிமே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமாங்கிறது தெரியல. ஏன்னா அங்க ஆல்ரெடி கூட்டம் நிரம்பி வழியுது. இப்போ இனிமே போனா இவர் இங்க 10ஓட 11 தான் இருப்பார். இப்போ கூட ஸ்டாலினோட கார்ல பின்னாடி உட்காந்து போற புகைப்படம்லாம் வெளியாகுது. அப்ப இங்கேயாவது நம்பர் 2 அவர் இருக்கிறவர், அவர் வந்து போயிருந்தாரு. அப்பயே பாஜகவுக்கு போயிருக்கணும். அவர் திமுக வரணும்னு முடிவெடுத்தவர். அப்பவே இந்த மாதிரி டபுள் மைண்ட்ல ஆசிலேஷன்ல இருந்திருந்தாருன்னா அவர் வந்து மோடியை பார்க்கறது பாக்கியம்னு சொன்னவர். நினைச்சிருந்தா அவர் அப்பவே பாஜகவுக்கு போயிருந்தா இந்நேரம் பாஜகவினுடைய மாநில தலைவராக இருப்பாரு, அல்லது முக்கிய பொறுப்புல இருந்திருப்பாரு, அல்லது நீங்க சொல்ற மாதிரி கேரளாவுக்கு ஒரு ஆளுநராலாம் போட்டிருந்திருக்கலாம். அப்போ இவர் அங்க போகாம இங்க வந்திருக்காருன்னா அவருக்கு லோக்கல் பாலிடிக்ஸ் முக்கியமாக தெரிகிறதுன்னு ஒண்ணு அன்னைக்கு எடுத்துக்கிட்டோம். இப்போ இன்னைக்கு தாவேகாவோட போய் சேருவாரா? அவர் வந்து பெரிய திராவிட கொள்கையில ஊறி தெளித்தவராச்சே அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. போய் சேர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு வச்சுங்களேன்.
ஆனாலும் அவர் இன்னைய தேதிக்கு இந்த முடிவு எடுப்பாரான்னு தெரியல. அவர் பையன் வந்து அழுத்தம் கொடுக்குறாருங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இன்னொரு பக்கம் ஜெகத் ரட்சகனோட பையனே வந்து திமுகவில் போய் சேர்றாரு. தாவைக்கால ஆமா திமுகவில் சேர்ந்தது அதிர்ச்சி. அது தாவைக்கால சேர்றப்ப செய்தி ஆயிடுது. ஏன்னா ஜெகத் ரட்சகன் திமுகவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைவராக இருக்கிறாருன்னு தெரியும். இப்போ சிட்டிங் எம்பியாகவும் இருக்காரு, ஒரு பொருளாதார ரீதியாகவும் வலுவான ஒரு ஆளா இருக்காரு. அப்ப அவர் வந்து எப்படி தாவைக்கால போய் தனது மகனை இணைத்துக் கொள்ள வைக்கிறாரு? அவருக்கு தெரியாம அது நடந்திருக்குமாங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது, திருச்சி சிவாவினுடைய மகள் வந்து தாவைக்கால உறுப்பினர் ஆயிட்டாங்க, முன்னாடியே ஆயிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான கார்டெல்லாம் இப்ப வெளியிட்டு வராங்க. அப்ப இது திமுகவிலேயும் ஒரு பக்கம் ஆட்களை இழுக்க முயற்சி நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறது நம்ம பார்க்கிறோம். இப்ப வந்து மக்களோட கேள்வி என்ன அப்படின்னா, இந்த குதிரை பேரம், இந்த குதிரை வந்து எப்போ நிற்கும்? ஓட்டிட்டே இருந்தா டயர்ட் ஆகுது குதிரைக்கு அப்படிதான் மக்கள் கேட்கறாங்க. திரும்பி வந்துருவானா? கிட்டத்தட்ட 2 மாதங்கள் ஆயிடுச்சு சிஎம் விஜய் பொறுப்பேற்று. இப்போ நம்ம எதுக்கு தொடர்ந்து குதிரை பேரத்தை பேசுறோம் அப்படின்னா, அங்க அது மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. வேற எதுவும் நிர்வாக ரீதியா பல முடிவுகளோ இல்ல தமிழ்நாட்டே வந்து ஒரு அவங்க கொடுத்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்றுக்கான நடவடிக்கைகளோ பெருசா நடக்குதாங்க. அணுக்கணி மச்சவங்க ஓராண்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அது மறைமுகமா நடந்துட்டு இருக்கு. அதுங்க பேசு பொருள் ஆகல. இல்ல 2 பேர் விஷ்ணு ரெட்டி, ஜானவரகிசாமி யாருன்னே தெரியல, எதிர்கட்சிகள் கதறிட்டு கிடக்குறாங்க. மக்களோட பார்வையில் வந்து நம்ம எல்லாம் மீடியா பேசிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த குதிரை பேரம் என்பது தொடர்ந்து தாவைக்காவாகட்டும் இல்ல அவங்க குற்றம் சாட்டுற மாதிரி திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் இந்த எல்லா அரசியல் கட்சிகளும் பெரிய ஒரு விவாதம் மாத்துறாங்க. அது யார் பண்ணாலும் தப்பு தான். திமுக பண்ணாலும் தப்பு தான், தாவேகா பண்ணாலும் தப்பு தான், அதிமுக பண்ணாலும் தப்பு தான். இது என்ன அப்படின்னா, இதை தாண்டி எப்போ நம்ம பேச போறோம்? 2 மாதங்களா வந்து தொடர்ந்து குதிரை பேரத்திலே நாங்க பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை தான் அரசாங்கம் நடத்திட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா இன்னும் ஒரு கால நியூஸை பார்த்தாலுமே வந்து அந்த எம்எல்ஏ வந்து பனையூர் வராரு. இன்னைக்கு பாருங்க, விஜய் வந்து போயிருக்காரு பனையூர்ல போயிட்டு பல மாற்று கட்சியினர் வந்து வரவேற்றுக்கார். அவரே போயிட்டு இப்போ நேற்றைய தினம் அவர்லாம் போல விஜயபாஸ்கர் வந்த போதெல்லாம் இன்னைக்கு சிஎம் விஜய் போயிருக்காரு அப்படின்னா மொத்தமா வச்சு பாக்குறாரு. வைகை செல்வன் சொன்னமா இல்லையா, வைகை செல்வனுக்கு தான் போவாரு. வைகை செல்வன், எம்ஆர் விஜயபாஸ்கர், அப்புறம் கோவில்பட்டியினுடைய முன்னாள் அமைச்சராக இருந்தார் இல்லையா ஒரு ராஜு, அவர் உட்பட பலரும் வந்து போயிருக்காங்க. சரி, பார்க்க போயிருக்காரு. இதுல என்ன தப்பு இருக்கு? ஆனா அந்த குதிரை பேரத்தை வந்து தாவேகா வந்து என்கரேஜ் பண்றதுனாலதான் தினம்தோறும் இந்த செய்திகளை பார்த்துட்டே இருக்கும். குதிரை பேரத்தை ஏன்னா இப்போதைக்கு என்ன சொல்றாங்க, 120 இருக்கு நம்பர்ஸ், இப்போதைக்கு ஆட்சிக்கு ஆபத்தில் என்ன சொல்றாங்க இல்லையா? ஏன்னா அவங்களும் என்ன சார்ஜ் வைக்கிறாங்க அப்படின்னா 5 ஆண்டுகள் நாங்கள் ஆட்சி பண்ணிடுவோம்னு வைக்கிறாங்க. அப்போ ஆட்சி பண்ண நம்பிக்கை இருந்தீங்க அப்படின்னா இதை விட்டுட்டு வேற ஒரு இதுக்கு போகலாம். முக்கியமான விஷயங்கள் எவ்வளோ இருக்கு தமிழ்நாட்டுக்கு, அதை எடுத்து அரசாங்க ரீதியாக நீங்கள் பேசலாம், திட்டங்களை கொண்டு வரலாம். அதெல்லாம் விட்டுட்டு ஸ்ட்ராங்கா இருப்போம்னு சொல்ற அதே நம்பிக்கை எதற்காக குதிரை பேரத்தை தாவேக்கு என்கரேஜ் பண்றாங்கன்னு ஒரு கேள்வி எழுதுல. நானும் வேற செய்தியாச்சும் பார்க்கலான்னு தான் பார்த்தேன். வேற செய்தி பார்க்கறப்பதான் சிவி சண்முகம் வீட்டுக்கு தாவே கவுண்டர் வந்ததையும் பார்த்தேன். அப்புறம் அதை எப்படி பேசுறது? தாவே கவுண்டர் சிவி சண்முகம் வீட்டுக்கு போறாங்க. சிவி சண்முகம் ஆல்ரெடி அதிருப்தியில் இருக்காரு. எடப்பாடி பழனிசாமியை பார்க்காம முதல்வர் விஜய் சிவி சண்முகத்தை பார்த்திருந்தாரு முன்னாடி நடந்த காட்சிகள்ல. அப்போ இதற்கு பின்னாடி அரசியல் கணக்குகளே இருக்காதா கேட்டா அவர் சொல்றாரு, நான் கல்யாண விசேஷமா பத்திரிக்கை வைக்க போனோங்கிறாரு. இது வந்து நம்ம நம்புறோம். அப்ப அந்த தரப்புல நடந்தா ரைட் அடிக்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. அப்போ இது இந்த மாதிரி பாரபட்சமா இருக்கிற மாதிரி தெரியுது பாக்குறப்ப அப்படிங்கிற ஒரு பார்வை நமக்கு இருக்கு. அப்புறம் சொல்லுங்க, மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இறுதியில் இந்த குதிரை நிக்கட்டும், போதும், நடவடிக்கையில் ஈடுபடலாம். தாவேகா அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றதை எப்போ நிறைவேற்றுவாங்கன்ற மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. பல விஷயங்கள், பல முக்கியமான விஷயங்கள்லாம் இங்கே தேங்கி இருக்கு. அதெல்லாம் எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்து நல்ல விதமாக கொண்டு போகலாம், அதை வந்து யோசிக்க வேண்டிய தேவை எழுந்திருக்கு. அதை தொடர்ந்து வந்து இதுலயே நம்ம ஊறி பேசணும்னு வச்சுக்கோங்களேன், மக்களோட இதுவே வந்து இதாயிடும். அதனால தாவேகா அரசாங்கம் வந்து இது நிப்பாட்டிட்டு, இந்த குதிரை நிப்பாட்டிட்டு வேற ஒரு இதில் கவனம் செலுத்தலாம், நிர்வாகத்தில் கவனம் செலுத்தினா இன்னொரு தமிழ்நாடு நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வை தான் மக்கள் மத்தியில் இருக்கு. நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதி இப்படி இல்லாம நடக்கும் அப்படிங்கிற அந்த வினோத செய்தியில இந்தோனேசியாவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நேற்றிலிருந்து பயங்கர வைரலாக அது போயிட்டு இருக்கு. இந்தோனேசியாவில் இருக்கக்கூடிய அந்த அடுக்குமாடி குடியிருப்புகளில் அடிக்கடி திருட்டு நடந்துட்டு இருந்திருக்கு. யாரா திருடுறான், எந்த கேப்பில் திருடுறான், ஒன்றுமே புரியலன்னு மக்கள்லாம் குழம்பிட்டு இருந்திருக்காங்க. இருந்தாலும் அவங்கள பிடிச்சே ஆகணும். எந்தெந்த வீட்டில் எப்பப்போ என்ன காணா போகுதுன்னு தெரியாமல் இருந்தால் எப்படி மனுஷன் நிம்மதியாக இருக்கிறது? ஆல்ரெடி ஒரு பக்கம் இந்தோனேசியாவில் சொல்லவே வேண்டாம், நிலநடுக்கம் அது இதுன்னு வரும். இதில் இவங்க வேற பிடிக்கிட்டு போயிடுறாங்க, இல்லை சேர்த்து வைக்கிறதுலான்னு சொல்லிட்டு மக்கள் ஒரு பெரிய பிளானை போட்டு ஒரு திட்டத்தோட காத்திருந்திருக்காங்க. அப்படி தான் அந்த திருடர்கள் உள்ளே வந்திருக்காங்க. உள்ளே வந்தோடனே லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிருப்போம், பயந்துட்டு போலீஸ்க்கு போன் அடிச்சிருப்போம். அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த பார்சல் பேக் பண்ணுவோம்ல டேப்பு, பிரவுன் டேப்பு, அதை வச்சு ஆமா உடம்பு ஃபுல்லா டேப்பு சுத்தி இந்த இடத்துல கொம்பு மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. இல்ல ரெடியாகி வச்சிருக்காங்க. திருடா வந்தா புடிங்க, போலீஸ்ல கொடுங்க, அவனை வச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. 4 பேர் பார்த்தா பொம்மை மாதிரி கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி இருக்கு.
கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரீல்ஸ் எடுத்துட்டு இருந்திருக்கலாம். 2 கொம்பு போட்டு வச்சுட்டு அவங்க அப்பாவே உட்காந்துருக்காங்க, திருட தரடா வந்தோம். இதே தமிழ்நாட்டெல்லாம் திருடினோம்னா தெரியாமல் எடுத்துக்கிட்டு இன்னொரு நாள் வச்சுட்டு போயிடலாம், லெட்டர் எழுதி. உங்கள்கிட்ட நான் எப்படா எழுதுறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. இந்த வீடியோ தான் பெரிய அளவில் வைரல் ஆயிட்டு இருக்கு. இதே மாதிரி பல செய்திகளோட மறுபடியும் சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம் பத்தி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.